வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது கொஞ்சம் லேட்டான எபிசோடு. பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, டைம் அவைலபிலிட்டி, பீப்புள் அவைலபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒழுங்கா செட் ஆகாததுனால எதுக்கு நம்ம இந்த எபிசோட ரெண்டா பிரிச்சு போடணும், ஒரே எபிசோடா வந்து சேர்த்து அடுத்த எபிசோட கம்பைன் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நீங்க நம்ம இப்ஸ்விச் கேமோட ரிவ்யூ, சண்டே நீங்க காலையில நடந்த இப்ஸ்விச் கேமோட ரிவ்யூ, எங்க காலையில நடந்த இப்ஸ்விச் கேமோட ரிவ்யூ, அது கூடவே நம்ம நாளைக்கு ஆட போற கிறிஸ்டல் பேலஸ் கேமோட ப்ரிவியூ ரெண்டுமே சேர்த்து பண்ண போறோம். இந்த எபிசோட் சேர்த்து பண்றதுக்கு என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்றது ஹரி வெங்கட்ராவ் மற்றும் ஆதித்யா கஷ்யப். வணக்கம் வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. இது இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா வந்து ஒன்னு சேர்ந்தாங்கன்னா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம மெட்ரிட் ரிவ்யூக்கே ஒருத்தரா பிரிச்சு போட்டோம். அந்த மாதிரியான ஒரு டெட்லி காம்பினேஷன் அவங்க ரெண்டு பேரும். அதனாலதான் வந்து நம்ம நைட் வந்து ஹரி வந்துட்டு தலைவரை தூங்க போறேன் தலைவரே அப்படின்னு சொன்னாப்ல. ஹரி நீ வந்தே ஆவணே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கோம். பட் எஸ், வெல்கம் டு த ஷோ ஹரி அண்ட் கஷ்யப். ப்ரோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? குட் குட் குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிஎல் ஒரு மேட்ச் ஜெயிச்சவங்க சந்தோஷம்ல குட்டாவும் இருக்கு. ஹரி எப்படி ஆமா. இருக்கீங்க? முதலில் அனைத்து உலக ஆசல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். வேற முதல்ல வந்திருக்கணும். நீ அவ்வளவு நேரம் கேமராவை பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? அந்த அந்த வரவேணாம முதல்ல, நானும் அதுக்கு தான் வெயிட் இல்ல பண்ணிட்டே. கஷப்புக்கும் உங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்தேன். நீங்க ரெண்டு பேரும் சாக்கா மாட்டினி மாதிரி, நான் ஒரு டெக்கன் ரைஸ் மாதிரி. அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்காது. அது அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம கண்ட்ரோல் பண்றதுதான் உன்னுடைய வேலையே இந்த எபிசோட்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் சோ லாங் வந்து நான் திரும்பி வந்திருக்கேன் இந்த எபிசோடுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரியல் மெட்ரிட் ரெண்டு ரிவ்யூஸ்க்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நல்லா அற்புதமா இருந்ததுக்கு. அண்ட் அருண் ப்ரோக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சேனலுக்கு தளபதி எங்கள் தலைவர் தான். தலைவரோட எபிசோட் பண்ணாலே ஜாலியா இருக்கும். ஸோ வெயிட்டிங். சொல்லுங்க தலைவரே. ரைட், லைக் அதுதான் வந்து இதுவான விஷயம். ஏன்னா வந்து லைக் நம்ம மட்ரிட் ரிவ்யூ வந்து நான் எப்படி ஹிட் ஆகும்னு நினைச்சேனோ அது அந்த மாதிரி ஹிட் ஆச்சு. இந்த சென்ஸ் தட் இமோஷனலா நம்ம ஃபேன்ஸா வந்து என்ன பேசணும், நம்ம வந்து என்ன ஃபீல் பண்ணோங்கிறத பேசணுங்கிறது வந்து மக்களுக்கு ரெசனேட் ஆனதுங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். டெஃபினட்டா நம்ம வந்து லைக் யாரையும் கடிக்கிறோம் கடிக்காம இதை சொன்னோம்ல, அதுதான் நம்மளுடைய வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணோங்கிறத மேக்ஸிமம் காமிக்க ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து ரெசனேட் ஆனதுக்கு வந்து தேங்க்யூ வெரி மச் மக்களே. அஃப்கோர்ஸ் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் காமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நாங்கள் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதோடு பத்தாது, நீங்க வந்து முக்கியமா வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதை மறக்காம போயிடுங்க. ஸோ வித் அவுட் வே நம்ம அப்படியே எபிசோட்குள்ள போயிருக்கலாம். ஸோ ஹரி, இப்ஸ்விச், ஏன்னா நம்ம வந்து இப்ஸ்விச் கேம்ல விளையாடினப்போ அவையில தான் போய் விளையாடணும். அவங்க வந்து ரெலிகேட் ஆயிட்டாங்க. எவ்ரி திங் இஸ் தேர். பட் நம்மளுடைய லக்குங்கிறது வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து ஒரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அட்லீஸ்ட் பிரீமியர் லீக்ல ரொம்ப முக்குறோம், அதை நம்மளே பார்த்துட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு கேம் வந்து நம்ம அப்படியே வந்து சில்லறையெல்லாம் செதற விட்டா மாதிரி ஒரு கேம் முடிச்சுட்டு வந்தாலும் அடுத்த வாரம் பிரீமியர் லீக்ல அப்படியே வந்து ஃபுட்பாலே ஆட தெரியாத ஒரு டீம் மாதிரி விளையாடுவோம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு 2-3 வீக்கெண்டா. அதுல அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இப்ஸ்விச்சோட வந்து ஒரு 4-0 கோல் போட்டது வந்து பயங்கர பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு எனக்கு. யுவர் தாட்ஸ் ஆன் த கேம்? தலைவர், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னா, நாளைக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் கேம் இருக்குதே எனக்கு தெரியாது. Who cares about PL in Big 2025? PL is overrated அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட எக்ஸ் புட் யோர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு பெரிய பாஸ்கெட். வெரி பெட்டர் வே டு சே தட். அது அதர் தென் அந்த முன்னாடி ஒரு விஷயம் இருக்குமே, அந்த வறுக்கிறது பொரிக்கிறதுன்னு, அதை பத்தி எல்லாம் பேசாம இப்ப வந்து கொஞ்சம் ஹம்பிளா நம்ம இப்படியே பேசிப்போம். சோ நான் இன்னைக்கு வந்து நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்காது, ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். என்னன்னா நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்ப பிரீமியர் லீக் என்ன கேம் ஓடுது, அடுத்து நம்ம என்ன விளாடுறோம்னு அந்த அந்த மார்க்கெட் வேல்யூவே போயிருச்சு. இபிஎலுக்கு மார்க்கெட் வேல்யூ போனுச்சு இல்லையோ, ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு இபிஎல் மார்க்கெட்டே போயிருச்சு, வேல்யூவே போயிருச்சு. கோபியம் இதுக்கு பேர் தான் கோபியம். இல்ல, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வேற ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. சோ அதுக்குன்னு நம்ம பிஎல்ல வந்து நம்ம ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வேற நேத்திக்கு ஜெயிச்சிட்டானுங்க. சோ அவங்களோட பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு, சிட்டிக்கு வந்து ஈஸியான ஃபிக்ஸ்டர்ஸ் இருக்கு. சோ என்னதான் நம்ம அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாலுமே இதுல ஃபோக்கஸை விட முடியாது. அதுதான் உண்மை. நம்ம சும்மா ஃபேன்ஸ்க்காக ஜாலியா சொல்லலாம், பட் ஆனா டீம் ஃபோக்கஸ் விடக்கூடாது. அதுதான் மெயினான விஷயம். கரெக்ட். சொல்லுங்க கஷர். நீங்க சொல்லி முடிங்க, நான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றேன்.
நீ கான்ட்ரவர்சியா ஸ்டேட்மெண்ட்ட சொல்லு, சொன்னது. அதுக்கப்புறம் சூப்பரா இல்லையா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ பேசு ஹரி. அதான் நீ நீ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதாலே நீ பயமா இருக்கு. அதுதான் இல்ல இதுல பாரு, என்னமோ ஒண்ணு சொல்ல வந்துட்டு நீ சொல்லு கஷ்யப்னு சொல்றப்ப இல்ல இல்ல நீங்க சொல்லி முடிக்கலாம். அதுக்கு அவன் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே சொல்லி முடிக்க வேண்டியதானே நீ. இதுதான் இந்த இல்ல ப்ரோ, மைக். எனக்கு டக்குன்னு அப்ப மைண்ட்ல வந்துச்சு, சரி எதுக்கு அவர் மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஃப்ளோவை எதுக்கு கெடுப்போம்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன் நானு. மொத்தத்துல அது கெடுத்து ஏதோ விட்ட ஃப்ளோவை. சொல்லு ஹரி, நீ முடி. இதுல என் ஸ்டேட்மெண்ட் என்ன எப்படி முடிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல ஃபோக்கஸ் பண்றதால இபிஎல்ல வந்து நிறைய ஃபேன்ஸுக்கே வந்து அப்ப இன்ட்ரெஸ்ட்ல இல்ல. ஓகே டேய் எப்படியாச்சும் ரெண்டாவது முடிச்சிருங்கடா. ஏன்னா ரெண்டாவது முடிச்சா அட்லீஸ்ட் கொஞ்சம் நியாயமா நம்ம போட்ட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வருஷம் நம்ம வாங்கின அடிக்கலாம். ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். அதே சமயத்துல ஏற்கனவே எவர்டன் கூடயும் பென்ஃபோர்ட் கூடயும் டிரா பண்ணது வந்து சில சில டிசப்பாயிண்டிங். ஃபேன்ஸ் இல்ல, முக்காவாசி எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு கடுப்பு தான். கண்டிப்பா. என்னடா போய் போய் இவங்களும் ஏன் டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்ல அதுல இன்ஃபேக்ட் எவர்டன் கூட ஓகே, நம்ம வந்து பிரென்ஃபோர்ட் ஹோம்ல வேற விளையாடணும்ல, அது வந்து இன்னைக்கு நம்ம ஆமா விட்டுருக்க கூடாது. அதுதான் வந்து மெயினான ம். விஷயம். ஆமா. ஸோ அப்ப இஸ்பீச் கேம் வரும்போது நானும் யோசிச்சேன். சரி மினிமம் ஒரு 2-0, 1-0 ஜெயிச்சுட்டு வந்தாங்கடா. 3 பாயிண்ட்ஸ் முக்கியம்டா அவ்வளோதானே. அதான் ஃபாரஸ்ட் ஜெயிச்சது வந்து ஃபாரஸ்ட்க்கு வந்துச்சு. நான் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா, ரெலகேஷன் டீமா இருந்து இன்னைக்கு வந்து டாப் 4க்குலாம் ஃபைட் குடுக்குறாங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம். அது பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. ஆ கண்டிப்பா. அவங்க ஜெயிச்சதுக்கு வந்து நான் வந்து ஃபீல் பண்றதா, இல்ல அவங்க யார் அடிச்சாங்க அத வச்சு நான் வந்து ஃபீல் பண்றதா, சந்தோஷம் படுறதான்னு தெரியல. இதுல இல்ல இதுல ப்ரோ, சில என்னைக்கா டீம்லாம் இருந்தாலும் சொல்லுவாங்களாம். ஸ்பர்ஸ். அதாவது ஸ்பர்ஸ் ஸ்பர்ஸ் ஐ வியூ, பேர்ட்ஸ் ஐ வியூ. இல்ல இப்ப எங்க இருக்காங்கன்னா இல்ல அவங்களுக்கு அதுல மேலே வந்து இருந்து ட்வீட் பாக்குறாங்க வேற. அவங்க எவ்வளவு அட்டா ஆடுறாங்கிறத மேலே இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அந்த இல்ல கேம் ஆக்சுவலா நீ பாத்தியா? அந்த ஃபாரஸ்ட் ஸ்பர்ஸ் கேம் பாத்தியா? பார்க்கல. ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் தான் பார்த்தேன். நான் பார்த்தேன் அந்த எக்ஸ்பிரஷனோட கேம. எக்ஸ்பிரஷன் தான் பார்த்தேன். ஒரு ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஃபாரஸ்ட் வந்து லிட்டரலி ஒண்ணுமே பண்ணல. ஓகேவா? 3 3 2 ஷாட்டோ 3 ஷாட் எடுத்தாங்க. அதுல 2 கோல் போயிடுச்சு அவங்களுக்கு. இவனுங்க அடிச்சுக்கிட்டே நம்ம பழைய ஆர்சனல் பார்ப்போம் தெரியுமா? ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு குத்த வச்சு உட்கார்ற டீமோட நம்ம நிறைய இப்படி ஒரு வித்து அப்படி ஒரு வித்து இப்படி எல்லாமே ட்ரை பண்ணுவோம். கடைசியில அவனுங்க வந்து ஒரு 2 ஷாட்ல கோல் போட்டு போயிடுவாங்க. நம்ம 30 ஷாட் எடுப்போமே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு ஒரு பக்கம் வந்து லைட்டா இவங்க மேல பாவம் இருந்தாலும் இ- பரவாயில்லடா இவ்வளவு பண்ணி தோக்குறீங்களே சந்தோஷம் தான்டா எனக்கு அப்படிதான் ஆமா, இருந்துச்சு ஆமா. எனக்கு. அதான் ரெண்டுல. அதான் லெவல்ஸ் பத்தி பேசுறாங்களாம். லெவல்ஸ் பத்தி நான் அதாவது ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. எங்க இருக்காங்க, எத்தனை லாசஸ் ஒரு சீசன்ல. அந்த போர்டோ கிளிமிட் மட்டும் ஒரு நம்மளுக்காக ஒரு வேலை பண்ணா சரி. சூப்பரா இருக்கும். யூரோப்பா இல்ல லீக்ல ப்ரோ, அத்தோட இல்ல ப்ரோ, அத்தோட முடிச்சு அப்படின்னு. இல்ல சோ ப்ரோ. கேம் பத்தி இரு இரு சொல்லுங்க. கஷ்யப் ஹரி பேசி முடிச்சிட்டோம். ஆ கேம் சரி. கேம் பத்தி நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். சூப்பரான கேம் ப்ரோ. நான் வந்து வெளியே தான் இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து சைட்ல பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டி பிளாக் டீம் கூட எப்படி விளாடணுமோ கரெக்டாக விளாண்டு 4 கோல் போட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு சாக்காவோட இன்ஜுரி பத்தி. ஏன்னா அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். பட் ஓவரால் இட்ஸ் a ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் நாங்க எதிர்பார்க்குறோம். ஸோ Absolutely. சாரி ஸ்பீச். நீங்க வந்து எட்ஷரன்னால நீங்க திரும்பி வந்தீங்க. திருப்பி நீங்க வந்து ரெலகேஷன் ஜோனுக்காக ஒரு பாட்டு தயார் பண்ணோம். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் இட்ஸ் a டெக்லனுக்கு nice. ஒரு கிட்டார் கொடுத்திருந்தான் பாத்தியா? டெக்லனுக்கு வந்து அவன் சைன் பண்ணிட்டு ஒரு கிட்டாரை வந்து கிஃப்டா கொடுத்திருந்தான் டெக்லன் ரைஸ்க்கு. வாவ் சூப்பர் ஆமா, சூப்பர் பார்த்தேன் சூப்பர். பார்த்தேன், அதுவும் பார்த்து நான் பார்த்தேன். ஸோ கஷ்யப் நீ பேசு கஷ்யப். நான் பேசி முடிச்சிட்டேன். நீ சொல்லு கஷ்யப். இல்ல ப்ரோ, இப்ஸ்விச் டவுனுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்பர்ஸ் ஒரு தடவை அடிச்சுக்கிறேன் ப்ரோ. இதுல வந்து எடிட் சீசன் பண்றதுக்கு வேலை ஸ்டார்டிங்ல வைக்காத, வந்து எனக்கு டைம் இல்ல, நான் இப்பயே சொல்றேன். எடிட்லாம் பண்ண போறது, எடிட்லாம் இல்ல. இங்க பாருங்க, சீசன் ஸ்டார்டிங்ல பேச்சு வேற, பட் டவுன் டு 10 men பட் ஸ்டில் பிளேட் அவர் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா விளையாண்டீங்கடா ஒரு ஃபுட்பால். இதுல அது கூட பரவாயில்ல ப்ரோ, இது கூட மன்னிச்சு விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து ஸ்பர்ஸ் ஆர் அஹெட் ஆஃப் இன்வின்சிபிள் ஸ்பேஸாம். எப்பா எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அது கூட மன்னிச்சு விட்டுறலாம் ப்ரோ. ஒரு 5-6 சீசன் முன்னாடி ஆர்சனலை வந்து தூக்கி லெஸ்டரை வந்து பிக் சிக்ஸ்ல போட்டானுங்க. அதுல ஸ்பர்ஸ் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து இல்ல எல்லாம் ஆல்வேஸ் இன் அவர் ஷேடோ தான் ப்ரோ. எல்லாம் நம்ம எல்லாம் வந்து செயின்ட் டாட்டரிங்ஹாம்ஸ் டே கொண்டாடி கொண்டாடி இது வந்து அப்போ இதெல்லாம் போது ஒரு பண்டிகையாவே தெரியல நம்மளுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து வீணா போனவனுங்க வாய் வேற பேசுறானுங்க. அண்ட் எனக்கு என்னன்னா ஸ்பர்ஸ் கூட பரவாயில்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா சரி, இப்ப பாவம் நம்ம யாரு பெத்த இப்ஸ்விச் பிள்ளையோ. கேமுக்கு வா. ஸ்பர்ஸ் பத்தி பேசுனது போறோம், நம்ம இப்ஸ்விச் கேமுக்கு வா இப்போ. ஓகே, சோ நான் கேம் பார்த்தேன். நான் கேம் ஆக்சுவலா பார்க்கல. நான் வந்து ஹைலைட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐ சா த ரீப்ளே தான் பார்த்தேன். ப்ரோ சூப்பரா ஆடி இருக்கானுங்க ப்ரோ பசங்க. தே பிளேட் வெரி வெல். அண்ட் 4-0 ஒரு அவே கிரவுண்ட்ல நம்ம பொதுவா இந்த மாதிரிலாம் போயிட்டு சொதப்புவோம். ஆனா
இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரெலிகேஷன் டீமை வந்து நல்லா அடிக்க வேண்டிய அடி அடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் அவனுங்க தே ஆர் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட், அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் 99% வந்து இவங்க ரெலிகேட் ஆயிடுவாங்க ப்ரோ. யாரு சவுத்ஆம்ப்டன் ஆல்ரெடி ரெலிகேட், இப்ஸ்விச் ரெலிகேட்டட், இப்ஸ்விச் லெஸ்டர் ரெலிகேட்டட். ஆல்சோ தே வில் பி கோயிங் டவுன். லெஸ்டர் ஐ ரெலிகேட்டட். டோன்ட் see them get. லெஸ்டர் டன் கன்ஃபார்ம் டன் ஆயிடுச்சு ரெலிகேட்டட். ரெலிகேட்டட். இதுல என்ன லெஸ்டருக்கு தெரியுது? வந்து ஆசன் they ஃபேன்ஸா have a யாருமே gap டிவி of இப்போ 15 பாக்குறதுன்னு தெரியுது. points. இப்ஸ்விச் வெஸ்ட் ஹாம் இன்னும் ஒரு கேம் ஜெயிச்சாங்கன்னா இப்ஸ்விச் ரெலிகேட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். டிரா பண்ணாலே போதும் ஆமா, ப்ரோ. டிரா பண்ணாலே டிரா போதும். 1 பண்ணாலே பாயிண்ட். போதும். யா 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 The gap is already 15 points. 15 பாயிண்ட்ஸ். யா யா So, anyways, come back. I mean, relegate ஆன எல்லா டீம்ஸுக்கும் வந்து my sincere commiserations. பட் அகைன் எனக்கு ஜாலியா இருந்துச்சு ப்ரோ பாக்குறதுக்கு. என்ஜாய் பண்ணேன், ஹைலைட்ஸும் பார்க்கும்போது சரி, ரிவ்யூம் பார்க்கும்போது சரி. ஐ வாஸ் வரிட் வென் சாக்கா வாஸ் இன்ஜர்ட். அண்ட் அந்த ரெட் கார்ட்லாம் வந்து எப்பா நம்மளுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரெட் கார்ட்லாம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இல்ல அதனால அதான் எனக்கு சாரி டு கட் யூ, பட் ஆனா லைக் நீ சொல்றது கரெக்ட். ரெட் கார்டு கொடுத்துருச்சு, பட் எனக்கு அது வந்து ரெட் கார்டா இல்லையா, அது ஒரு கிரே லைன் மாதிரி தான் இருந்துச்சு ஆனஸ்டா சொல்லணும்னா. ஏன்னா எப்படி சொல்றது, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு எல்லோ கூட கொடுக்காம பாத்திருக்கேன் நான் முன்னாடி. ஸோ அது வந்து ஒரு அவங்க கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்ட் ஒரு ரெஃபரிங் தான் திருப்பி வருது. எனக்கு அது பார்த்தோன்னே வந்து ஓகே, அது ஒரு கார்டு டெஃபினட்டா. ஆனா எல்லோவா ரெட்டாங்கிறது என்னால வந்து சொல்ல முடியல. பிகாஸ் பின்னாடிலேருந்து ஸ்டாம்ப் பண்றான் ப்ராபப்ளி, அது வந்து அந்த ஆங்கிள் ஸ்டாம்ப் பண்றதுனால அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் எல்லோல இருந்து ரெட்டுக்கு. பட் நம்ம இதே பாக்குறப்ப சிட்டி கூட நம்ம விளையாடுறப்ப கோவாச்சிச் ஓடகார்ட 2 தடவை அந்த மாதிரி தான் அடிப்பான். அதுல வந்து வேணாம் 2வது இது கொண்டு வேணாம். தான் எல்லோ கொடுத்தாங்க. அதனால எனக்கு வந்து லைக் சர்டனா தெரியல, லைக் ரெட் கொடுத்தாங்கிறதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது, சந்தோஷம் தான் எனக்கு. அதுல வந்து பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்துல அவன் அந்த இன்ஜூர் பண்ணினது அதுதான் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு இதுவா இருந்துச்சே தவிர்த்து அந்த டிசிஷன், ஈவன் இஃப் தே ஹேட் 11 men on the pitch, we would have won this game. அதுதான் வந்து அந்த பாயிண்ட்ல உண்மையான ஒரு, ஏன்னா ஹரி சொன்ன மாதிரி ஒரு லோ பிளாக் டீமோட எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இவ்வளவு நாள் நம்ம கம்ப்ளைண்ட் என்னன்னா ஃபாஸ்டா மூவ் பண்றீங்க, பண்ண மாட்டீங்கன்னு பால சொன்னதுக்கு இந்த கேம்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா நல்லா மூவ் பண்ணோம் பால. அது வந்து ஒரு ஒரு பிக் பாசிட்டிவ். அது நம்ம வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு லோ பிளாக் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோமானா இல்ல. ஆனா இந்த பாயிண்ட்ல இது நம்ம பாக்குறதுங்கிறது, அது ஒரு அவே ஸ்டேடியம்ல போய் ஒரு லோ பிளாக் போடுற டீம் அந்த மாதிரி வந்து பாக்குறதுங்கிறது டெஃபினெட்லி ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. பிஃபோர் கோயிங் டு சாகாஸ் இன்ஜுரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க 10 men வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல் நம்ம வந்து எவ்வளவு ஈஸியா போட்டோமோ அது வந்து ஆப்வியஸா கஷ்டமாச்சு. ஏன்னா 10 பேரோட விளையாடுறாங்க, அவங்க 10 பேர் அங்க உள்ள போட்டு தான் உட்காந்து வச்சு தான் விளையாட போறாங்க. லேம் டேல விளையாடல நம்மளுக்கு. ஸோ அந்த 10 பேர் அந்த 2 லைன் ஆஃப் 5 போட்டு விளையாடுறப்போ நம்ம எப்படி விளையாடணுங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த ஒரு கோல் தேடிக்கிட்டே இருந்தோம். we didn't sit back, we didn't want to like okay இல்ல enough அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம we continuously kept trying to score goals. அது வந்து எனக்கு வந்து இம்ப்ரெசிவான ஒரு எப்படி சொல்றது, நம்ம பொதுவா கம்ப்ளைண்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலன்னா ஒரு சந்தோஷம் ஒரு பரவாயில்ல இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம். இல்லாட்டி நம்ம ஒரு கோல் போட்டு அமுக்கிடுவோம், இல்ல 2வது கோல் போட்டோம்னா வந்து எதுவும் பண்ணாம நமக்குள்ளேயே பால தட்டி தட்டி விளையாடிட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இது பண்றது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஹரி, சாக்கா இன்ஜுரி நல்ல விஷயம். பிஃபோர் வி கோ டு சாக்கா இன்ஜுரி ப்ரோ, பிஃபோர் வி கோ டு சாக்கா இன்ஜுரி நான் ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிக்கிறேன். இல்ல எதுக்கும் பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு நம்ம கோல் டிஃபரன்ஸ் ஏத்தி வச்சுக்கிறது நல்லது ப்ரோ. ஓகே ஹரி, சாக்கா இன்ஜுரி பத்தி பேசுவோம். அதை வந்து நம்ம கண்டுக்காத மாதிரி அப்படியே பேசி அப்படியே போயிடுவோம் நம்ம பாட்டுக்கு. இது ஒன்னும் பண்ண முடியாது நினைக்கிறேன். கண்டிப்பா அதை அடிட் பண்ணிக்க நினைக்கிறேன். இல்ல அவன் அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான், எடுத்துக்கிட்டோம். அவன் நம்பாலே கிடையாது, அவன் தனி அடி வாங்கிட்டோம் அவன். சரி சொல்லுங்க, என்ன தலை क्वेश्चन? சாக்கா இன்ஜுரி லைக் அவன் நம்ம பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம கடைசியா பார்த்தப்போ வந்துட்டு அந்த ஐஸ் பேக் போட்டுட்டு இருந்தான். ஆனா ஒரு 50 லைக் அந்த 2-0ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு 55 மினிட்ஸ்ல நம்ம தூக்கிட்டாங்க. ஆர்டேட்டா வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லை, மைனர் நாக் தான் சொல்லிருக்கான். சாக்கா இன்ஜுரி என்ன பாக்குற நீனு? இப்ப ஏதாச்சும் வந்து இதுவாகுதா? இல்ல தலைவரை, எனக்கு என்ன ஒரே ஒரு கடுப்புனா கோவம்னா எனக்கு என்ன பிரச்சனை ஏண்டா இப்ப சாக்காவை வந்து ஏம் பண்ற மாதிரி சாலாவை ஏம் பண்றாங்களா? இல்ல இதே மாதிரி வந்து ஒரு டிப்ரனை ஏம் பண்றாங்களா, ஒரு ஹாலனை ஏம் பண்றாங்களா? அது ஏன் சாக்கா மட்டும் ஏம் பண்றாங்க எனக்கு புரியல. நீ இப்படி பாரு, நம்பால அவ்வளவு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க, அதனால அவனை வந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. இதே சிச்சுவேஷன் நம்ம இன்னொரு நல்ல அட்டாக்கிங் த்ரெட் இருந்தா சாக்கா மேல இவ்வளவு அட்டென்ஷன் வராதுல்ல. ஆமா ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா என்ன தெரியுமா, இது வந்து இட் ஹஸ் பீன் a trend for quite a long time. என்னன்னா இப்ப பிரீமியர் லீக் அஃபீஷியல்ஸ் இன் ஜெனரல் தே ஆர் நாட் ப்ரொடெக்டிங் தி பிரீமியர் லீக் பிளேயர்ஸ்.
இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸை வந்து அவங்க கரெக்டான ரெஃபரிங் டெசிஷன்ஸ் கொடுத்து இல்ல இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. தே ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு த அவங்களோட வேலைக்கு அவங்க ஜஸ்டிஸே பண்ண மாட்டானுங்க. ஆனா இப்ப என்னைக்குதான் ஒன்னும் பண்ணாங்க, இல்ல அதை ப்ரோ. பத்தி தான் இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம். இல்ல அதான் ஐ அக்ரி வித் கஷ்யப் வெற்றி தலைவரை. என்னதான் இல்ல வந்து ப்ரோ, நம்ம அதை பத்தி சொல்லு 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 ஒரே சொல்லு. ஒரு நிமிஷம் ப்ரோ, சாரி. இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து ஆஸ்டன் வில்லா வர்சஸ் நியூ காசில் பார்த்தேன். ப்ரூனோ கிமாரஸ் என்ன WWE போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எல்லோ கார்டே தரல. அவன் கொடுக்க இஸ் மாட்டாங்க. லிட்டரலி கெட்டிங் அவே வித் மர்டர் எவ்ரி வீக். திஸ் இஸ் வை அத ஐ வந்து டோன்ட் வாண்ட் ப்ரூனோ கிமாரஸ் அட் ஆர்சனல். நமக்கு வந்தான்னா ஒரு ஒரு 60 கேம் சீசன்ல 10ல இருந்து 15 கேம் தான் விளையாடுவான். அங்க எஸ்கேப் ஆகிற கார்டு எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்தானா ரெட் கிடைக்கும். நோ, அது இஸ் அப்சல்யூட்லி டோன்ட் வாண்ட். இந்த ஒரு ரீசன் தான். ஃபண்டாஸ்டிக் பிளேயர், பட் நம்ம கிட்ட தலங்க. சாரி ஹரி, சொல்லு. யா ஸோ ஸோ இப்போ கஷ்யப் சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்கிறேன். இது வந்து இதை பற்றி பேசினா ஆர்சனல் ஃபேன்ஸ் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை அதுதான். உண்மை சாக்காவை அது. நிறைய பேர் எய்ம் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஆர்சனலுக்கு வரும்போது யாருமே வந்து எல்லோ கார்டு ரெட் கார்டு கொடுத்து, இன்ஃபேக்ட் இப்போலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் அன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரெட் கார்டு கொடுத்ததே ஒரு பெரிய அதிசயமான விஷயம் நான் பார்க்குறேன். என்னடா ஆமா. என்னடா எங்களுக்கு சாதகமாக போதா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொராப்டடாக இருக்கு. ஏன்னா நான் ஏன் கொராப்டட்னு வந்து நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா, ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேமில் ரியல் மேட்ரிட்டுக்கும் ஆர்சனலுக்கும் இருக்கிற கேமில் எவ்வளோ டைம் இருந்தாலும் பரவாயில்ல, என் டிசிஷன் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த அந்த ரெஃப்ரிக்கும் ம். நம்ம பெனால்ட்டி கிடைக்குமா கிடைக்காதா, அந்த பெனால்ட்டி பற்றியே மெரினோ உழுததை பற்றியே நம்ம மறந்துட்டோம் கேமில். அதை கொண்டு வந்து நான் செக் பண்றேன்னா செக் பண்ணி ஒரு ரெஃப்ரி எப்படி ஒரு ஒரு கேமை எஃபெக்ட் பண்ணாம ஒழுங்கா விளாட முடியுமோ ஒரு வேர்ல்ட் லெவல்ல காமிச்சிருக்காங்களே. ஏன் ம், இங்க ம், மட்டும் இல்ல, ம். வேர்ல்ட் கப் லெவல்லயும் வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்களே. அங்க போய் சொதப்புறதே இங்கிலீஷ் ரெஃப்ரிஸ் தான். இதை பத்தி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் உண்மையை சொல்ல இத போனா பத்தி பேசி போர் அடிக்குது ஹரி. எவ்வளவு தடவை இல்ல ஆனா ஆனா பேசுறது? நான் சொல்றேன், இது 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 எங்க வந்து போய் முடியுதுன்னா ரெண்டு விஷயம் முடியுது. ஆர்டேட்டா ஆர்டேட்டா ஃபேண்டாஸ்டிக் மேனேஜர். அவன் அவன் நம்ம வந்து இப்போ போஸ்ட் சீசன் ரிவ்யூல நம்ம பேசுவோம். பட் ஒரு விஷயம் நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, ரெண்டு விஷயம் ஆர்டேட்டா பண்ணி ஆகணும். ஒன்னு, இந்த டி பிளாக் டீம்ஸ்குள்ள எப்படி விளாடணும்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, சத்தியமா சொல்றேன், இது இது பேசுறது கேவலமா இருக்கும். பட் ரெஃப்ரிஸ் ரெஃப்ரிஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஒரு ஒரு டாக்டிக்கல் பிளான் இருக்கணும். ஏன்னா வேற வழி இல்ல. வி ஆர் ட்ரூ. பிளேயிங் அகைன்ஸ்ட் 12 men. ஏன்னா இவன் இப்ப We இப்ப are not ஞாபகம் playing இருக்கா against உனக்கு? 11 men. We are நம்ம ஒரு playing தடவை against 12 men. நம்ம ஆ. ஒரு ஒரு தடவை வந்து யூரோப்பால அத்லெட்டிக்கோட ஆடுறப்ப சிமியோனே வந்து 10 பிளேயர்ஸோட எப்படி விளையாடுறதுன்னு போட்டு வருவான். அவங்க ஆக்சுவலா 10 நிமிஷத்துல 10 பிளேயர்ஸ் போயிடுவாங்க. பார்ட்டி ம், ஆடிட்டு இருந்த டைம் பார்ட்டி ரைட் பேக் ஆடுவோம். 10 ம். 10 10 நிமிஷத்துல 10 பேருக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த 80 நிமிஷம் வந்து நம்மளோட ஆடி ஒரு கோல் போட்டு ஜெயிச்சிருவானுங்க அவங்க. அது ஆமா. வந்து நம்ம வந்து எப்படி வேணா பேசலாம். பட் ஆனா ஒரு மேனேஜருக்கு டாக்டிக்கலி டெஃபினட்டா அது வந்து ஒரு ஆப்ஷனா இருந்துதான் ஆகணும். அது வந்து லைக் ம். எந்த சிச்சுவேஷன்ல வேணா நடக்கக்கூடிய விஷயம் அது. வெதர் இட்ஸ் ஆன் த ரெஃப்ரீஸ் ஆர் ஆன் த பிளேயர்ஸ் தெம்செல்ஸ். பிளேயரே வந்து ஒரு மொக்கையான ஒரு டேக்கில் போட்டு ஒரு 2 ஃபுட் டேக்கிள் போட்டு ரெட் வாங்கிறான்னு வச்சுக்கோங்க, கரெக்டான ரெட்டு. அதை நீ சொன்ன மாதிரி காம்பேட் பண்றதுக்கு டெஃபினட்டா சிச்சுவேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஸோ அது வந்து நம்ம வந்து டெஃபினட்டா இந்த நேரத்தில் வந்துட்டு மேனேஜ் இருக்கணும். பட் யா, ஐ மீன் ஹோப்ஃபுல்லி சாக்கா இன்ஜுரி எதுவும் பெருசா எதுவும் இல்லை. அது வரைக்கும் நல்லதுதான். அந்த காலில் ஐஸ் பேக் போட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதுல இருந்து வந்து எதுவும் பெருசா வரல. ஸோ ஐ மீன் லைக் ஐ செட், ரெஃப்ரீஸ் பத்தி நம்ம பேசணும்னா எனக்கு போர் அடிக்குது பேசிக்கலி ரெஃப்ரீஸ் பத்தி. ஏன்னா இதுல நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம பேசுறது அவங்க வீடியோவை பார்த்தாலும் கொஞ்சம் ரோஸ் வரும். நம்ம திட்டுறதெல்லாம் வச்சு ஏதாச்சும் மாத்துவானுங்க. பட் அதுவும் மாத்த மாட்டானுங்க. ஸோ இது வந்து லைக் இல்ல லாஸ்ட் அவங்க மாத்த மாட்டாங்க தெரியும். பட் நம்ம நம்ம டீம் வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும் அடுத்த சீசன். ஓகே, ஆமாமா. இல்ல இதுக்கு ஏற்கனவே மேல வந்து 38 நம்ம கேம்ல. வந்து ட்ரூ. இதுக்கு மேல நம்ம வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காம அதை வச்சு நம்ம எப்படி விளையாடணும், நீ சொல்ற மாதிரி எப்படி ஆமா விளையாடணும்னு ஆமா தான் நம்ம வந்து வச்சுக்கணும் ஸ்டெப்ஸ். யூ ஆமா. ஹேவ் ஸோ டு பி அதான். இன்டெலிஜென்ட், ஆமா, ஸ்ட்ரீட் ஆண்ட்ரே ஸ்மார்ட். ஆமா. பர்த்தாக்கும் ஆர்த்திதாவுக்கும் வந்து ஒரு பிளான் இருக்கணும். சரி, 38 கேம்ல 10 கேம்ல எப்படியாச்சும் இவனுக்கு கை வச்சிருவானுங்க. இந்த 10 கேம்ல நம்ம உருப்படியா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான். ஏன்னா ஆக்சுவலி அந்த அளவுக்கு தான் கேவலமா இருக்கு. ட்ரூ. உண்மையா தான். ட்ரூ. ஸோ அதான் சாக்கா இல்ல சொல்றேனே. ப்ரோ. எனக்கு அந்த ரெட்டே எனக்கு ரெட்டான்னு தெரியல. நமக்கு அகேன்ஸ்டா தான் வந்துச்சு. நமக்கு தான் வந்துச்சு அந்த கார்டு. அதான் அதுவே எனக்கு கன்சிஸ்டன்டா இது ரெட்டா எல்லோவா என்னன்னு நமக்கே தெரியாம இருக்கு பத்தியா. அப்போ அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு பெரிய சவர் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. பட் யா, கேம்னு பார்த்தோம்னா வெரி டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். எதிர்பார்த்ததை விட டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல 10 மென்னோட நம்ம வந்து பண்ணினது 2 கோல் போட்டது வெரி டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். வெரி வெரி ஹாப்பி. டப்புன்னு பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். ஹரிராவ்ஜி, டேவிட் ராயா. சூப்பர் கேம் ஜி. கிளீன் ஷீட் வேற. ஸோ நத்திங் டு சே. அமேசிங் கேம் பிளே. 7 on 10. 9 out of 10.
9/10 ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல, சும்மா உட்கார்ந்ததுக்கு 9/10. ஓகே, எனக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரே ஒரு சிச்சுவேஷன் அவங்க ஸ்ட்ரைக்கர் போயிட்டு பால் அடிக்க ட்ரை பண்ணுவோம், அதுவும் வெளியே போயிடுச்சு. சோ ராயாக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அதுக்கு கீழே விழுந்தான், அதை தவிர்த்து எனக்கு வேலையே கொடுக்கல ராயாக்கு, ஆமா சுத்தமா கொடுக்கல. யா ப்ரோ சொல்லு. நம்ம வந்து ப்ரோ ஆக்சுவலா இன்னொரு விஷயம் இருக்கு. ராயா வந்து இப்ப நேத்திக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிளீன் ஷீட் வைக்கல. சோ ஹோப்ஃபுல்லி ராயா கோஸ் அண்ட் வின்ஸ் த கோல்டன் கிளவ் அகைன். இந்த தடவை ஜெயிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆனா அவங்க ரெண்டு இஸ் பேரும் ஜஸ்ட் தான் டாப் கோலிஸா இருந்திருக்காங்க இந்த சீசன்ல, ராயாவும் செல்ஸ் ரெண்டு பேருமே. நத்திங் யூ கேனாட் டேக் எனிதிங் அவே ஃப்ரம் செல்ஸ். செல்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த சீசன், அக்செப்ட் பண்ணிட்டு தான். யா லெஃப்ட் பேக் யார் விளையாடுனா நம்மளுக்கு அதுவே மறந்து போச்சு. லூஸ் லெஃப்ட் கெலியால பேக் வந்து நம்ம பென் ஒயிட்டா சின்செங்கோ, கஷ்யப் சின்செங்கோ. சின்செங்கோ ஆஸ் யூஷுவல் ப்ரோ, அவன் பாட்டுக்கு வந்தான், ஜாலியா வந்து இன்வைட் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டான். ஜாலியா அவன் பாட்டுக்கு வந்தான். பட் ஹேட் அவன் பாசஸ் எல்லாம் கரெக்டா போட்டான் ப்ரோ. லைக் நம்ம 22-23 சீசன்லயே நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஒரு லோ பிளாக் ஓபன் அப் பண்ணணும்னா we needed someone like சின்செங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்போம், நீங்களும் நானும் தான். ஸோ ஐ மீன் he showed why he is useful in these kind of games. நல்லா விளையாண்டான், played well. I'll give him a solid 8/10. மூவ் ஆன், அவ்வளவுதான். 8/10 இஸ் குட். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கிவிஆர் அகேன் நம்ம திருப்பி இந்த கேம்ல நிறைய பண்றதுக்கு வேலையும் இல்லை அவனுக்கு. அண்ட் கரெக்டா வந்து லைக் நம்மளுக்கு கேபி மாதிரி ஒரு பிளேயர் லாஸ் ஆகிறப்போ கரெக்டா வந்து பெர்ஃபெக்டா வந்து ஃபிட் இன் பண்ணிருக்கான். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரையுமே வந்துட்டு நம்ம எவ்வளவோ பயந்தது இப்போ வந்து கிவிஆர்னு பேசுறப்போ ஒரு பயம் வரமாட்டேங்குது. அதுவே வந்து ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பிளேயர் வந்துட்டு இஸ் கெட்டிங் டு அ பாயிண்ட் வேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினதுனால வேற யாராச்சும் ஒரு கிளப் வந்து அவனை வேணும்னு கேட்டா வி கேன் செல் ஹிம் ஃபார் அ ஹையர் பிரைஸ். நம்ம வாங்கினதை விட ஹையர் பிரைஸ் டெஃபினட்டா செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி பெர்ஃபார்மிங் வெல் இனஃப் நம்மளுக்கே வந்துட்டு விளையாடுற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம், கண்டினியூஸா ஒரு ஸ்குவாட் ரொட்டேஷன் பிளேயரா 15 மில்லியன் வந்து வாங்கினோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிவிஆர் ஐ வுட் கிவ் ஹிம் அகைன் 8/10. ஹரி, சலீபா பத்தி நான் என்ன சொல்றது, ஐ மீன் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், க்ளீன் ஷீட். I mean, I think all the defenders deserve a 9/10, Arun bro. ஏன்னா nothing to complain. Yeah. And நம்ம சூப்பரா பண்ணாங்க. So I'll give 9/10. Yeah. கஷ்யப், பென் ஒயிட். Ben White as usual bro. When Ben White, Odegaard and Saka play on that right wing, the chemistry is different. ஒரேடியா வந்து அது கேமே சூப்பரா இருக்கும் ரைட் சைடுல. Ben White as usual ஓவர்லாப்லாம் பண்ணி சூப்பரா ஆனான். I mean no complaints. He is back and நல்லா இருந்துச்சு அவன் விளையாடுறது பாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ல எதுவும் இல்லாம விளையாடணும், அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் We miss that Ben White தலைவர். ஆமா டெஃபினட்டா we miss that Ben White overlaps for sure. Yeah. அந்த ஷிட் ஹவுசரி தான் ப்ரோ நம்மளுக்கு வேணும் பென் ஒயிட் கிட்ட இருந்து. எனக்கு வந்து ஷிட் ஹவுசரி பண்ணா அதெல்லாம் எதுவும் பண்ணல, பட் பண்ணணும்னு சொல்ல வரேன் அடுத்தடுத்த கேம்ல. இல்ல நான் வந்து ஒன்னு சொல்றேன், பென் ஒயிட், தொமியாசு, கொலஃபியோரி, இவங்களோட அடுத்த வருஷம் கேப்ரியல், இவங்கெல்லாம் இன்ஜுரிஸ்ல இருந்து வந்தோடனே இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுறதுக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ரொட்டேஷன் நல்லா நிறைய கிடைக்கும். ஆல்ரெடி நம்மள பஸ் போடுறோம் சொல்றாங்க. 8 டிஃபெண்டர் பேரையும் சொல்லிட்டா நம்ம எப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல பிரச்சனை இல்ல, நாங்க பஸ் போடுறோம், டபுள் டெக்கர் போடுறோம். அடுத்த வருஷம் பஸ் போட மாட்டோம். அடுத்த வருஷம் நம்ம எங்களை பார்த்துதான் எல்லாம் பஸ் போடுவாங்க. அடுத்த வருஷம் நாங்க ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்காங்க. இல்ல அடுத்த வருஷம் பஸ் போட மாட்டோம் ப்ரோ, குட்ஸ் ட்ரெயினே நிறுத்திடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப இதை மாத்தி ஏதாச்சும் சொல்றதுக்கு தான் இருக்கான், அதுக்கு தான் இருக்கான். ஓகே, பென் ஒயிட் இஸ் குட். ஐ திங்க் பென் ஒயிட் 8 or 9/10 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவனுமே. டெக்லன் சூப்பரா விளையாடினான். அவனுக்கு வந்து என்ன குறை சொல்றாங்க எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா விளையாடினான் டெக்லன். ஆக்சுவலா அவன் எப்படி சொல்றது, அவனுக்கு வந்து இன்னும் சீக்கிரம் சப் ஆஃப் பண்றக்கலாங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரு குறையா இருந்துச்சு. பட் அங்க திரும்பி பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து பெஞ்ச்லயும் யாரும் இல்ல, அதுதான் ஒரு இதுவா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, மைல்ஸ் லூயிஸ் கெல்லி வந்து அவன் போனதுக்கு அப்புறம் 6 விளையாடினான். அது வந்து ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. அவன் வந்து ஏன்னா ஆர்டேட்டா இன்னைக்கு கூட சொல்லியிருந்தான் 6 விளையாடலாம், 8 விளையாடலாம், 4 கூட விளையாடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். அம்பாலி இஷ்டத்துக்கு பேசுறாப்புல. பட் ஆனா அவனுக்கு அந்த ஒரு இப்போ இன்கேஸ் நம்மளால வந்து ஜார்ஜினியோ அவைலபிள் இல்லை பிஎஸ்ஜி கூடங்கிறப்போ நம்ம நிறைய பெர்மிடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். யார் விளையாடுவாங்க மிட்ஃபீல்ட்ல, யார் விளையாடுவாங்க எல்சிஎம்ல, யார் ஸ்ட்ரைக்கர்லன்னு. இப்போ எம்எல்எஸ் வந்து ஒரு பாசிபிள் ஆப்ஷனா இருக்கலாமான்னு நம்ம யோசிச்சதுக்கு இவனை வந்து வச்சு விளையாட வச்சது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மேபி கிறிஸ்டல் பேலஸ் கேம் கூட திருப்பி அதை ட்ரை பண்ணலாம். இன்னொரு 30 minutes அவனை விளையாட விட்டு see if he is comfortable in that position. It would be good. அது அவனுடைய ஃபியூச்சருக்கு என்னமோ சொல்ல வந்த ஹரி, சொல்லு. இல்ல ஐ மீன் நீங்க சொல்லும் போதே வந்து என் மைண்ட்ல வந்து வேற என்னமோ ஓடிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவ் தான் ஓடிச்சு. பட் அதை பத்தி பேச கான்சென்ட்ரேஷன் வெய்யா படத்தை நம்ம இதுவா ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டேன். பரவாயில்ல கோட்டையை இறக்கி வைக்கிறேன்.
பேசுங்க. பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோ இப்போதைக்கு கோட்டையை, அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வராம. ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. டெக்லன் யா டெஃபினட் 8 on 10. ஹரி ஓடகார்ட். ஆக்சுவலி இந்த கேம்ல ஓடகாட்டு வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணல. ஆனா பட் என்ன இவ்வளவு நாள் பண்ணதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு அவன் பண்றது. ஆமா ஆமா. ஒரு டீசெண்டா விளையாடினான், கண்டிப்பா குறை சொல்ற பட் மாதிரி பீக் விளையாடல. ஓடகாட் தான், அந்த பீக் ஓடகாட் தான் மிஸ் பண்றேன். நான் அவனுக்குலாம் பேர் கொடுத்தேன், யாருக்கு பிறந்த, உங்க அம்மா அப்பா யாருன்னு பெனாத்திலாம் இருந்தேன். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. பட் ஓகே, ஓவரால் I'll give him a 7 out of 10 தலைவர் ஓடகாட். சாலிட் 7 on 10 That's கண்டிப்பா very கொடுக்கலாம். much. அந்த மாதிரி விளையாடணும். அந்த இன்னும் ஒரு சில விஷயம் எல்லாம் நல்லாவே செஞ்சான். மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு, பால் கேரிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த கேம்ல. பெரினோ கஷ்யப். ப்ரோ பேக் டு மிட்ஃபீல்ட் அவன் சூப்பரா வந்து நல்லா ப்ரோ அவனோட ஃபிளிக்கு தான் ப்ரோ, சான்ஸே இல்ல ப்ரோ. அப்படியே ஒரு செகண்ட் ஒசில் நீங்களா அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. அவன் வந்து அந்த மார்டினெல்லி கோலுக்குலாம் அதெல்லாம் சான்ஸே இல்ல ப்ரோ. அதெல்லாம் சில்லறைய செதற விட்டு செம்ம பர்ஃபார்மன்ஸ் மெரினோ as well. சாலிட் அகைன் 8 on 10. நோ கம்ப்ளைண்ட்ஸ். யா அப்சல்யூட்லி யா. ஸோ அடுத்தது யாரு நம்மளுக்கு வந்து சாக்கா. அஃப்கோர்ஸ் அவன் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் அவனுக்கு ஒரு ஹேட்ரிக் வந்திருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு ஹேட்ரிக் வந்திருக்க வேண்டியது. இன்னமும் அன்னைக்கு அந்த கேம்னு பார்த்து அவன் காலில் எந்த பட்டு, லெஃப்ட் லெக்ல பட்டாலும் சரி, ரைட் லெக்ல பட்டாலும் சரி, பந்து கோலுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கங்கனை கட்டிட்டு வெளியே போயிட்டே இருந்துச்சு. அதுல வந்து இவன் தான் அடி வாங்கியிருக்கான். லூஸ்தனமா இவனை பூ பண்றானுங்க. டே இவன் அடி வாங்கி படுத்து கிடக்க, இவனுக்கு பூ பண்றீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணது. அகைன் சாக்கா வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அவனை வந்து ஒரு 56 minutesல தூக்கிட்டாங்க. விச் ஸ்டில் குட் திங் இஸ் அவனுக்கு எதுவும் சீரியஸா எதுவும் இல்லைங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அவனுக்கு டெஃபினட்டா வந்து சாக்காக்குமே ஒரு 7 or 8 on 10. ஹரி ட்ரொசாட். ட்ரொசாட் ஐ மீன் அந்த 2 இந்த மாதிரி கேம்லாம் நம்ம பூந்து விளையாடுவாப்ல. இந்த மாதிரி எல்லாம் ஜாலியான கேம் கிடைச்சிச்சுன்னா. ஆமா ஆமா. அதாவது இந்த லோவர் ரேங்கிங் டீம்ஸ் எல்லாம் பயங்கரமா விளையாடுவாப்ல. இன்னொன்னு அந்த 2 கோல்ஸ் தவிர்த்து என்ன பாத்தீங்கன்னா டீம் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி த்ரோசாட் கெமிஸ்ட்ரி வித் மார்டினெல்லி பயங்கரமா இருந்துச்சு. நீங்க சொன்னா சாக்கா வந்து ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஹேட்ரிக் மட்டும் இல்ல, ஹேட்ரிக் கிடைச்சிருக்கணும். பட் ஸ்டில் அந்த கேம் பிஃபோர் யூ காட் நாக்ட் ஃபேண்டாஸ்டிக் கேம் ஜி. சூப்பர் ஸ்டார் லெவல் கேம் அது. பட் அவனை ரெஸ்ட் பண்ண வச்சது நல்லதுதான். ஐ ரியலி ஹோப் நாளைக்கு கிறிஸ்டல் பேலஸ் கேம் எல்லாம் லாலாடி கூட பரவாயில்ல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து 25 minutes விளையாண்டா கூட ஓகே தான். ரொம்ப வேணாம். பட் த்ரோசாட் ஓவரால் 8 out of 10. சொல்லுங்க 9 out of 10. ரெண்டு கோல். சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக் எஃபெக்டிவ் டீம் வித் மார்டினெல்லி. சொல்லுங்க கஷ்யப். அடுத்து ப்ரோ மார்டினெல்லியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ, நல்ல கேம். மார்டினெல்லியா சொல்லு. மார்டினெல்லி தான் செம்ம கோல். இட் வாஸ் a well taken goal actually. கரெக்ட்டா arrived at the box at the right time and அதெல்லாம் நல்லா கொஞ்சம் என்ன சொல்றது அவன் சைடுல நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா ஆடுறான். இப்ப லைக் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் பிளஸ் அவன் ட்ரைனிங் வந்துட்டு நிறைய புது விஷயம் நிறைய பண்றான். லைக் டபுள் ஃபுட் கிராஸ் போடுறான், வீக் ஃபுட்ல கிராஸ் போடுறான், வீக் ஃபுட்ல ஷாட் எடுக்கிறான். ஒரு மாதிரி வந்து உனக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் அவனை வந்து கோச்சிங் டீமே வந்து ஆக்சுவலா நல்லா ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எப்படி இம்ப்ரூவ் பண்றான்னு பார்ப்போம். பட் நான் சொன்ன மாதிரி தான் 3 நல்ல விங்கர் இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். ஸோ அதனால வந்து இவன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு விங்கர் பர்சியூட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மார்டின்ல ஐ திங்க் கஷ்யப் 8 on 10. யா ப்ரோ டெஃபினெட்லி 8 on 10. எனக்கு ஆக்சுவலா நான் மெயினா கோல் வேற போட்டிருக்கான். நான் ஆக்சுவலா என்ன மெயினா சொல்ல வந்தேன்னா it is a very good time. This Crystal Palace game இருக்குல்ல அடுத்தது, it's a very good time to give some players rest. இப்ப ரைஸ், சலீபா இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது நல்லது. ஸோ ஆர்டெட்டா வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணானா ஐ மீன் he can play even Ben White as center back. எனக்கு நேத்து வந்து டிம்பர் ஆடல. ஸோ டிம்பருக்கு it got a well deserved rest. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி we can anyways see we don't have anything to play for, to be honest. அடுத்த கேம் லிவர்பூல் ஜெயிச்சிட்டாங்கன்னா டைட்டில் அவங்களுக்கு தான். ஸோ ஆஃப்டர் தட் வி won't really have anything to play for. ஸோ சும்மா வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்து ஆடிக்கலாம் அவ்வளவுதான். ஸோ யா லைக் ரைஸ், சலீபா, ஓடேகார்ட், சாக்கா இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ மீன் லெட் தி யங்ஸ்டர்ஸ் ப்ளே. நீ போறதுக்கு முன்னாடி இதுதான் ரிவ்யூ. ஸோ மேனேஜருக்கும் 10 on 10, ஃபேன்ஸுக்கும் 10 on 10 எல்லாருமே சூப்பரா வந்து பதிவு பண்ணாங்க. வந்த சப்ஸுமே நல்லா விளையாடினாங்க எல்லாருமே. வனேரி ஒரு கோலு, அவனும் நல்லா விளையாடினான். அதே போல 5 சப் பண்ண முடிஞ்சது. அண்ட் அந்த ஃப்ரீ கிக்கு எல்லாரும் வந்து உள்ளுக்குள்ள ரைஸோட உட்காந்து கலாச்சின்னு வேற இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலியா மேட்ச் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு PL ஒரு ஆர்சனல் மேட்ச் பாக்குறதுக்கு. ஸோ யா அதுதான் வந்து ரிவ்யூ. ரஹீம்லாம் கூட கோல் போட்டிருக்கலாம்.
அந்த மாதிரியான ஒரு கேமா தான் முடிஞ்சிச்சு கடைசியில. இது ஆமா நம்ம ஆமா பால் வந்து கோல் போட்டிருக்கலாம். பட் இதா பிஎல். பட் மூவிங் ஆன் டு கிறிஸ்டல் பேலஸ் போட்டோம்னா பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் டீம்னு சொல்லலாம். 11 wins 11 draws அண்ட் 11 losses. கரெக்டா வந்து அவங்க வந்து அப்பா. அவங்களுடைய பொசிஷனான 12வது பொசிஷன்ல வந்து நல்லா இறக்கி குத்து வச்சு உட்காந்துட்டானுங்க. 6 பாயிண்ட் வித்தியாசம் அவங்களுக்கும் எவர்டனுக்கு வேற. ஆனா நம்ம கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் அருண் ப்ரோ. ஏன் எடி இன்கேத்தியாவை 30 மில்லியன் கொடுத்து வாங்கினதுக்காக நான் நன்றி சொல்றேன். அது வந்து ஆமா. அது வந்து நம்மளுக்கு என்னைக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அது வந்து வந்து டினையே பண்ண ஏன்னா முடியாது. அவங்களும் அவனை பாய்க்கிறது இல்ல, நம்மளும் அவனை பாய்க்கிறது இல்ல. என்னதான் அவருக்கு தெரியல. பட் இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா வந்து எடி என்கேட்டியா இஸ் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் ஹி வாஸ் அவர் ஸ்ட்ரைக்கர் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கேப்ரியல் ஜெசூஸ் ஃபார் ஹாஃப் அ சீசன். எனக்கெல்லாம் நம்பவே முடியல. அதுவும் டைட்டில் சார்ஜ் போயிட்டு இருக்கிற சீசன்ல. யப்பா டேய். ஐ மீன் இருக்கிறத வச்சு தானடா ஆட முடியும். இல்ல ப்ரோ, நம்ம டீம்ல இருக்கிறப்ப ஒரு டீசென்ட் குவாலிட்டி இருக்கும். when they leave Arsenal like literally அவ்வளவு கேவலமா போயிருமான்னு எனக்கு கேள்வியா இருக்கு. அது அப்படி இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. நம்மள விட்டுட்டு போனா எவ்வளவோ பேர் லீக் அடிச்சிருக்காங்க. நீ வந்து அதெல்லாம் பார்த்தது இல்லைங்கிறதுனால உனக்கு நீ இப்படி எல்லாம் நெக்கலா பேச தோணுது. நான் எல்லாம் அதை பார்த்திருக்கோம், பார்த்து கடுப்பாயிருக்கோம். எதுவுமே செவுத்துல எல்லாம் குத்தி ஓட்ட போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் யா கிறிஸ்டல் பேலஸ்னு சொன்னோம்னா லைக் தே ஹவ் நாட் பின் இன் ரியலி குட் ஃபார்ம் ஆஃப் லேட். அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி லைக் லாஸ்ட் கேம்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா சிட்டியோட வந்துட்டு அவங்களுக்கு இதுல பிரைட்டனோட வின் பண்ணாங்க ஹோம்ல ஏப்ரல் பிகினிங்ல. பட் அதுக்கப்புறம் சிட்டியோட ஒரு 5-2 லாஸ், நியூ காசிலோட ஒரு 5-0 லாஸ் அண்ட் பர்ன்மத்தோட ஹோம்ல ட்ரா. 2 ரெட் கார்டு வேற அந்த 2 மேட்ச்லயுமே. அண்ட் அப்கமிங் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் பேலஸ் ஆஸ்டன் வில்லா கேம் வந்துட்டு அவங்களுக்கு செமிஃபைனல்ஸ்ல வேற நடக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் நடக்குது. ஸோ அவங்களுமே வந்து வேரியா தான் இருப்பாங்க. நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி ஆடணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்களுமே வந்து கொஞ்சம் வந்து பிளேயர்ஸை வந்து உட்காந்து வச்சுட்டு ஆடணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா எஃப்ஏ கப் செமிஃபைனல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இந்த கேம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 2 டீமுமே ஃபுல் டீம் போவாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் இருக்கும். அப்பவே சொன்னதில்ல வேற, பேசாம கேமை போஸ்ட்போன் பண்ணுங்க. யாரு கேட்டா? ஏன்னா அப்படி நம்மளுக்கும் ஒரு கேம் இருக்கா. இது நம்ம நல்லா போயிட்டு இருக்கிறப்ப மொமெண்டம் பிரேக் ஆகக்கூடாது. அப்புறம் 9 நாள் 10 நாள் வந்துடும் வித்தியாசம் நம்ம ஒரு கேமுக்கு 2 கேமுக்கும். ஸோ மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம பார்க்கணும். கிறிஸ்டல் பேலஸ்ல பார்த்தோம்னா மெயின் த்ரெட்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இவன் இருப்பான், எஸ்ஏ ஒரு த்ரெட்டா இருப்பான். மட்டேட்டா வந்து நம்மளோட வந்து நம்ம எஃப்ஏ கப் வந்து எஃப்ஏ கப்பா கரபோ கப்ல நம்ம 5-1 5-2 ஜெயிக்கிற கேம்லயும் அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோல் போடுவான்னு நினைக்கிறேன். ஒரு லாங் பால் ஈஸியான ஒரு கோல் போட்டுருவான் அவன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் மட்டேட்டா அண்ட் என்கேடியா ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த கேம்ல. ஆமா ஆமா 5-2 ஜெயிப்போம். சார் அண்ட் ஆஃப் கோர்ஸ் வார்டன் இருக்கா பால் அவங்கள பிரச்சனை இல்லைன்னு இது பண்றதுக்கு. அண்ட் குவேஹி இஸ் ஆல்சோ பிரிட்டி குட் அட் சென்டர் பேக். டைரிக் மிச்சல் இருக்கான். இவங்களோட த்ரெட்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப மெயின் த்ரெட்ஸ் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்களுமே வந்து கொஞ்சம் ஒரு வீக்கெண்டா ஏதாச்சும் ஒரு டிரா எடுக்கணுங்கிற மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு டிரா வச்சு எடுக்கணுங்கிற மாதிரி தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ நம்மளுடைய ஸ்டார்டிங் லைன் அப் ஹரி என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்? ராயா இல்ல தலைவரே, நம்ம நெட்டோ எடுப்போம். இல்ல அப்படி இல்ல. ராயா ஒயிட், ஐ திங்க் we can go with the same team of Ipswich Town. ஆனா ஏன்னா இவன் கிடையாது. அகைன் நம்மளுக்கு வந்து கெலஃபியரி கிடையாது. ஆர்டேட்டா அப்பதான் வந்து பிரஷர்ல சொல்லியிருக்கான் கெலஃபியரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்எல்எஸ் கிவிஆர், சலீபா அண்ட் ஒயிட், இல்லாட்டி வந்து ஒயிட் வந்து சென்டர் பேக்கா ஆடி சலீபா டிம்பர் ரைட் பேக்கா ஆடுவான்னு நினைக்கிறேன். சலீபா கூட ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பாட்டி விளையாடலாம், ரைஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா பாட்டி ஆமாமா நடக்கும். கண்டிப்பா பாடி ஆடுறேன் ஆட ஒண்ணு ரைஸ் வேணாம், மெரினோ ஓடகாட்டு இந்த பக்கத்து சாக்கா தவிர்த்து ஒன்னேரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்கத்து மார்டினேலி அப்புறம் த்ரோசார்ட் மண்ணுக்கு ஆமா எனக்கு இல்ல அது ரொம்ப நக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கூட்டு வரலாம் ரஹீம் பாய. மார்டினேலி ஒரு 60 நிமிஷம் ஆட விட்டுட்டு சாக்காவை செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நீ சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஆட விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களை வச்சுட்டு ஒப்பேத்திட்டு போயிடலாம். பட்லரோட ஏஜ் எல்லாம் கூட்டு வந்தான் போன மேட்ச். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா நீ பட்லரோட ஏஜ்ல இவன் இருக்கான்னு மட்டும் தான்டா தெரியும், இவன் விளையாடி நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நல்ல வேலை கூட்டு வந்த பையன் ஒரு ஷாட் வேற எடுத்தான் கிராஸ் பார்ல அடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஸோ மேபி லைக் அதான் செகண்ட் ஹாஃப்ல ட்ரொசார்டையும் தூக்கிட்டு இன்னும் கூட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அப்படிதான் எதிர்பார்க்கறேன். இந்த மாதிரி தான் விளையாடுவோம். நீ சொன்ன மாதிரி ரைஸ் ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு ஸ்டார்ட் மேபி லைக் ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு திருப்பி மேட்ச் ஃபிட்னஸ் கொண்டு கூட்டு வரலாம். ஏன்னா 6 நாள் கேப் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிவ்யூ ஃபார் திஸ் கேம். இது த்ரெட்னு என்ன பார்த்துட்டு நம்ம என்ன எல்லாமே பார்த்தாச்சு. ஹரி ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்? ஆர்சனல் 3 கிறிஸ்டல் பேலஸ் 0. நான் வந்து ஆர்சனல் 2 கிறிஸ்டல் பேலஸ் 1 சொல்லுவேன். கஷ்யப்? ப்ரோ 2-0. க்ளீன் ஷீட் முக்கியம் ப்ரோ. சூப்பர். ஓகே. ஸோ மக்களே இதுதான் நம்மளுடைய இப்ஸ்விச் ரிவ்யூ பிளஸ் கிறிஸ்டல் பேலஸ் ப்ரிவ்யூ.
அஃப்கோர்ஸ் இந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல வந்து வின் பண்ணுவோம் தான் எல்லாருமே ஒரு நம்பிக்கையில இருக்கும். அது வந்து குருட்டு நம்பிக்கையா என்னன்னு தெரியலங்க. அது வந்து அடுத்த நாளைக்கு மேட்ச் பார்க்கறது தான் தெரியும். இப்ஸ்விச்சோட 4-0 ஜெயிச்ச ஒரு பாயன்சில எல்லாருமே வந்து வந்து ஒரு உற்சாகமா இருக்கும். அஃப்கோர்ஸ் அதை தாண்டி நம்ம மெட்ரிடோட இல்ல தலைவரே, ஒரு முக்கியமான விஷயம் பாயிண்ட், தயவு செய்து நம்ம ஜெயிச்சிடணும், ஆமா இல்லாட்டி அதான் லிவர்பூல் அதான் சொல்றேன். பாயிண்ட் ஏன் பாயிண்ட் முக்கியம் பிகிலு. அது நம்மளுக்கு தேவை, கண்டிப்பா 3 பாயிண்ட் இந்த நேரத்துல நம்மளுக்கு தேவைங்கிற ஒரு இது. ஸோ எஸ், இதுதான் நம்மளுடைய ப்ரிவியூ பிளஸ் ரிவ்யூ. தேங்க்ஸ் லாட் ஹரி அண்ட் கஷ்யப் ஃபார் ஜாயினிங் மீ. அடுத்து நம்ம கிறிஸ்டல் பேலஸ் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் கைஸ். come on தேங்க்யூ you Ganesh. தேங்க்யூ தலைவர்.